நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கண்ணுக்காக சுப்பிரமணியன். நேற்றைய தினம் 26-27 மத்திய பட்ஜெட்டில் சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். எந்த விதமான ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. தனிமனித பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. குறிப்பாக தொழிலாளர்கள், ஊழியர்கள், படிக்க செல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்குமா என்று பார்த்தால் எதுவும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். 60 வயதுக்கு மேலான முதியோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், அவர்கள் இந்த நாட்டில் எப்படி வாழ்கிறார்கள் என்பது இந்த மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஐயமாகவே இருக்கிறது. காரணம் ஏனென்றால், பொதுவாக இந்த மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வங்கி, இன்சூரன்ஸ், ரயில்வே இவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தே ஆர் வெல் செட்டில்ஸ், ஆர்கனைஸ்ட், அவங்களுக்கு பென்ஷன் திட்டம் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரியில, தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வெளியே வரக்கூடியவங்க 60 வயசுக்கு மேல எங்கேயும் போய் வேலைக்கு போக முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு இளைஞர்களுக்கே வேலை இல்லாத போது வயசானவங்களை எங்கே எடுத்துப்பாங்க? அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களும், அவங்க படிச்சு வர்றதும், வேலைக்கு என்ன விதமான திறன் இருக்கணுமோ அந்த திறன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகக்கூடியவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 90, 2000, 2010 காலகட்ட ரிட்டையர் ஆனவங்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள் ஆளாயிருக்காங்க. வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம்ல போனவங்கலாம் இன்னும் பாதிப்புக்குள் ஆளாயிருக்காங்க. ஏன்னா அவங்க வேலை செய்ய நாட்களே வேலையை இழந்துட்டு வெளியே போயிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச தொகை என்னவா இருக்குன்னா, இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி, இந்த மாதிரி இருக்கிற பணம் இருக்கு பார்த்தீங்களா, இதை பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதில் வரக்கூடிய வட்டியை வச்சு தான் அவங்க வாழறாங்க. அதுவும் பேங்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்க சிட்டெல்லாம் போட்டீங்கன்னா நாளைக்கு அது போயிடும் உங்களுக்கு பணம். ஆனால் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேங்க்ல நம்ம போட்டா தான் நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்குங்கிறது. அந்த மாதிரி பேங்க்ல போடுறோம். அந்த பேங்க்ல இன்னைக்கு என்ன வட்டி கொடுக்குறாங்க? 6.5%. சீனியர் சிட்டிசனா ஒரு 6%, மேக்சிமம் 7%க்குள்ள. இதே 2008 when டாக்டர் மன்மோகன் சிங் was the பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் மாண்புமிகு 2008 பாரத பிரதமர் திரு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்ல கிட்டத்தட்ட 13%, சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 1/2%, ஸ்பெஷல் ஸ்கீம் 444 days, 555 days அப்படின்னு நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 14% கிடைச்சது. 14%, அதாவது 10 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா 14,000 ரூபாய் கிடைச்சது. 2008 14,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சம்பளம் மாதிரி. ஒரு கணவன் மனைவி 2 பேர் அவங்க வாழலாம், சிம்பிளான வாழ்க்கை வாழலாம். ஆனா அதே 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 7% வைங்களேன். 7%னா 10 லட்சத்துக்கு 7,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க 14,000 ரூபா வாங்கிட்டு இடத்துல இன்னைக்கு 7,000 ரூபா, 50% உங்களுக்கு டிராப். அது மட்டும் இல்ல, 2008 14,000 உங்களுக்கு 14%ங்கிறது 14,000 ரூபா கிடைக்கிறது. அன்னைக்கு விலைவாசிக்கு நமக்கு அது ஓரளவுக்கு ஓகே. ஆனா இன்னைக்கு விலைவாசி எவ்வளவு கூடி இருக்கு? அதை விட பல மடங்கு கூடி போச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம கையில 14,000க்கு பதிலாக டபுளா 28,000 இருக்கணும். அதுக்காக பேங்க்ல 30% வட்டி கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்றது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 12% அல்ல ஒரு 13%, அட்லீஸ்ட் ஒரு 10% பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? அப்பதான் இந்த சீனியர் சிட்டிசன், முதியோர்கள் அவங்க தங்களுடைய காலத்தை தள்ள முடியும். நீங்க மருத்துவ செலவுகள் இருக்கு, விலைவாசி கடுமையா உயர்ந்திருக்கு, எல்லாமே உயர்ந்திருக்கு. இன்னைக்கு வாழ்க்கை வாழறதே மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையா தான் இருக்கு. ஏதோ இழுத்து பிடிச்சு நாம வாழறோம். ஆனா நம்ம வாழ்க்கை தரம் ஏற்கனவே வாழ்ந்த நிலையில இருந்து இன்னும் கீழே போறது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய வேதனை. உயராட்டாலும் பரவாயில்ல, ஆனா கீழே போக கூடாது இல்ல. அப்போ ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களுடைய ரேப்போ வட்டியை அறிவிக்கும் போது இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறது. அப்போ அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லா சீனியர் சிட்டிசனும் ரிச்சும் கிடையாது. எல்லா சீனியர் சிட்டிசன் பசங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறது அப்படிலாம் கிடையாது. சாதாரண தொழிலாளி, ஏழை எளிய மக்கள், இன்னும் 60 வயசுக்கு மேல சிறு குறு கம்பெனில இருந்தெல்லாம் பணியாற்றி வெளியே வந்தவங்க எல்லாம் சிரமத்தில் தான் இருக்காங்க. பென்ஷனும் உயர்த்தப்படுறதுல, வட்டியும் அதிகமாக கிடைக்கிறதுல அவங்க எப்படிதான் வாழ்வாங்க? அப்ப இந்த மத்திய அரசுக்கு சீனியர் சிட்டிசன், முதியோர்கள் தேவையில்லை நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுகிறது. ஆகவே மத்திய அரசு இந்த முதியோர்களை காப்பதற்காக ஏதாவது சில திட்டங்களை வங்கியில் இந்த தனியார் நிறுவனத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஊழியர்களுக்கு
வட்டி வீதத்தை உயர்த்து கொடுப்பதோ அல்ல பென்ஷன் திட்டத்தை உயர்த்துவதோ ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.